எனது உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மான தமிழர்களுக்கும் எனது புரட்சி வணக்கங்கள். அண்ணா அன்னைக்காச்சும் மேடைக்கு பின்னாடி தான் ஆஃபீஸ் இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க நேர்லயே இருக்கு. அங்க பாருங்க முன்னாடி எல்லாரும் உட்காந்து நம்ம பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரும்போது தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஊரில் நடந்த விஷயம் என்னன்னா, களஞ்சியம் அண்ணன் சொன்ன மாதிரி பரப்புரை பண்ணுறதுக்கே நான் காசு கொடுத்து கூட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர்கள் வந்தால் அமைச்சர்கள் வந்தால் தான் இருக்கைகள் காலியாக இருக்கும்னு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து மக்கள் உட்கார வைப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கே ஒரு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய கூட்டமாக போயிருச்சு. பிரச்சாரம் பண்ணுறதுக்கே பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய கூட்டமாக போயிருச்சு. அந்த இடத்துல நான் கேட்டேன், மக்களை பார்த்து நான் நிறைய கேள்விகள் தினந்தோறும் கேட்டுட்டு வரேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு மக்களை பார்த்து கேட்கணும்னு தோணலை. நிஜமாவே மனசு நொந்து போய் கேட்குறேன். அதே கேள்வியை இங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளிடம் நான் கேட்குறேன். அண்ணா, என்னை உங்கள் சொந்த வீட்டு பிள்ளையா நினச்சிக்கோங்க, என் மேலே கோவப்படாதீங்க. நானும் உங்கள் மேலே கோவப்பட்டு பேசலை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் நான் என்னுடைய ஆத்தாலையும் அப்பனையும் பெரியப்பாவையும் பெரியமாவையும் சித்தியும் சித்தப்பாவையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கலான்னு நினைக்கிறீங்க? ஒரு வாய்ப்பு கொடுங்களேண்ணா, ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன். ஆண்டுட்டீங்க இல்லைண்ணா, 56 வருஷம், நான் மொத்தமாக 60 வருஷம் ஆண்டுட்டீங்கண்ணா. இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய நிலவளம், நீர்வளம், கனிம வளம், காட்டு வளம் அத்தனையும் சுரண்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? என் மக்களை கையேந்த வைக்காதீங்க. தன்மானத்தை பத்தி பேசுறீங்க, அப்புறம் ஏன் நான் கையேந்த வைக்கிறீங்க? சுயமரியாதையை பத்தி பேசுறீங்க, அப்புறம் ஏன் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்த வைக்கிறீங்க? நீங்க நல்லாட்சி கொடுத்திருந்தீங்கன்னா, நீங்க சொன்ன விஷயத்த செஞ்சிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகள் மேடை போட்டு கத்த வேண்டிய அவசியம் என்னன்னா, உங்களை பத்தி, உங்க ஆட்சியை பத்தி விமர்சிக்கணும், உங்களை பத்தி கேலி செய்யணும், உங்க மீது விமர்சிக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? படிச்ச படிப்புக்கும் நாங்க பாக்குற வேலைக்கும் சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க? எல்லாரும் சொந்த காசை போட்டு சொந்த எரிபொருள் காசு கூட இல்லாம திரள் நிதி திருட்டி நாங்க தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு படைபலமும் இப்படிப்பட்ட ஒரு பணபலமும் இருந்திருந்தா நாங்க என்றைக்கோ வென்றிருக்கலாம், அது வேற விஷயம். இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மக்களுக்கு அடிமையாக்கி காசு கொடுத்து வாக்கு வாங்குறதுக்கு பதிலாக நலத்திட்டங்களை செஞ்சிருக்கலாமேனா? நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தா இப்படி ஒரு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அவசியமே இருந்திருக்காது. என் அண்ணைய அவர் வேலையை பார்த்துட்டு புள்ள குட்டிங்களை பார்த்துட்டு வீட்டுல இருந்திருப்பாரு. 13 வருஷமா கத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷனை. ஒரு வாய்ப்பு தான் தாங்கல. உங்க வீட்டு பிள்ளை கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளை, நான் யாருக்கிட்டையும் சண்டைக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலாக சாட்சிக்காரன் காலில் விழுந்துடலான்னு சொல்லுவாங்கண்ணா. நான் கேட்குறேன், உங்ககிட்டயே நேரடியாக கேட்குறேன், இது ஒரு இடைத்தேர்தல் தானேண்ணா? இது ஒரு இடைத்தேர்தல் தானே? 151 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பெண் பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களிடம் நான் காலில் விழ மடிப்பிச்சை கேட்கல. என் மக்களுக்கு காசு கொடுக்காதீங்க. ஓட்டு தானா எங்களுக்கு வரும், ஓட்டு தானா வரும். ஆனா கடைசி நேரத்தில் கொடுக்கக்கூடிய நீங்க 1000, 500, 5000 பார்த்துட்டு என் மக்கள் விழுந்துடுறாங்களே, இதுதானே வேணான்றோம். வேணும்னா நீங்க எங்களை போல கூட்டம் போட்டு பேசுங்க, ஆகச்சிறந்த பேச்சாளர்களை கொண்டு வந்து இறக்குங்க, நாங்களும் உங்களை போல ரசிக்கிறோம். நேத்து நடந்த கூட்டத்தில் கூட நீங்க என்னன்னா பேசுனீங்க? வாக்களிப்பீர், உதயசூரியன் 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 5 தடவை சொல்றீங்க. இதை தவிர ஏதாவது நலத்திட்டங்கள் சொல்லி கேளுங்க. எங்களுக்கு வேலை இருக்காதுல்ல, எங்க வேலையை ஏன் நான் கெடுக்குறீங்க? சரி, படிச்ச படிப்புக்கு வேலை செய்யல, இதைத்தான் ஒரு வேலையா செய்யணும்னு வந்தாலும் அந்த வேலையும் கெடுக்குறீங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. அடுத்த தலைமுறை வருது, அதற்கு வழி விட்டு ஓரமா போய் உக்காருங்கன்னா. எத்தனை தடவை இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி சந்திச்சிருச்சு, திரும்பவும் சந்திக்கணுமா? உங்ககிட்ட இருக்கிற அமைச்சர்களோ வேட்பாளர்களோ எல்லாருமே 60 வயதிற்கு மேல் உடையவர்கள் தானேண்ணா? திரும்பவும் ஒரு இடைத்தேர்தல் வரணுமா? ஒரு இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்து தள்ளி போங்க. எல்லாருமே, நான் போய் வாக்கு சேகரிக்கக்கூடிய ஊர்ல எல்லாருமே கேட்குறாங்க, எல்லா
பெண்களுமே நான் என்ன வாக்குறுதி வேணாலும் நான் வாயை திறக்கிறேன், அதெல்லாம் வேணாம் பாப்பா, டாஸ்மார்க்க மூடுவியா, அந்த கருமத்தை மூடுவியான்னு கேக்குறாங்க. மனசு வேகுது. ஒரு பெண்ணா எனக்கு அந்த வலி புரியுது. இந்த டாஸ்மார்க்க மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க? இத்தனை பேரோட தாலிகளை அறுத்து தான் நீங்க ஆட்சி அமைக்கணுமா, ஆட்சியை நடத்தணுமா? எனக்கு ஒரு கிஃப்ட் எனக்கு வர வழியில ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதை நான் மேடையில பிரிக்கலான்னு ஆசைப்படுறேன். ஒரே நிமிஷம். அதை பிரிச்சு கொடுங்கண்ணா, அதை பிரிச்சு கொடுங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பொதுமக்கள்லாம் என்கிட்ட இதை கொடுத்தாங்க. நீ இன்னைக்கு சாயங்காலம் பொதுக்கூட்டம் பேசும்போது அதை பிரிச்சு பார்த்து அதுல இருக்க விஷயத்தை எடுத்து சொல்லுமான்னு சொன்னாங்க. கள்ளக்குறிச்சி மாடல், திராவிட மாடலை தான் எனக்கு ஒரு மாடலா செஞ்சு கொடுத்துருக்காங்க. திராவிட மாடலை இந்த தமிழக மக்கள் எனக்கு ஒரு மாடலாக செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அதை இப்பொழுது உங்கள் முன்னாடி இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல். இந்த கருமத்தை வச்சு தானே நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தி திராவிடியன் மாடல், தமிழ்நாடு குறுக்கு சந்து, பின்கோடு முட்டை 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 முட்டை. ஃப்ரம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி டு கருணாநிதியின் செல்லக்குட்டி. இதுதான் உங்க அரசு, இதுதான் உங்க அரசு. நான் உறுதி அளிக்கிறேன், இந்த விக்கிரவாண்டி மக்களே, இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட மக்களே, என்னால பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது, என்னால தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரே ஒரு டாஸ்மார்க் கூடாம நான் எடுத்து தூக்கி வீசனா இல்லையான்னு பாரு. அநாகரிகமா இருக்கும். அதை போட்டு நான் மேடையில உடைச்சா அவ்வளவு கோபம் வருது. ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கம்மா, ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுறேன். ஒன்னால எப்படி முடியும்னு கேட்காதீங்க. உங்களை கூட்டிட்டு போய் நான் அதை செஞ்சு காட்டுவேன். டாஸ்மார்க் முன்னாடி போய் உட்காருவேன். தாலி அறுத்தவங்க எல்லாம் என் பின்னாடி வந்து உட்காருவாங்க. இளம் விதவைகள்லாம் என் முன்னாடி வந்து உட்காருவாங்க. நடுவுல நான் இருப்பேன். அதுல கடையை உடைக்கிறதே ஒரு விதவையா தான் இருக்கும். அப்ப அடங்கும் அவளுடைய மனக்குமுறல். எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே, இதுக்கு மேலையும் எளிமையா உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இங்க இருக்க கொசப்பாளையம், கொசப்பாளையம் தான் என்னுடைய சொந்த ஊரு. அங்கிருந்து வந்த பெண் தான், உங்கள் ரத்தம் தான், உங்கள் வீட்டு பெண் தான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன். ஒரு எளிய மகளை தேர்ந்தெடுங்க, ஒரு தமிழ் மகளை தேர்ந்தெடுங்க, ஒரு படிச்சவங்களை தேர்ந்தெடுங்க, ஒரு குற்ற பின்னணி இல்லாதவங்களை தேர்ந்தெடுங்க. எங்ககிட்ட ஒண்ணுதாம்மா இல்ல, ஒண்ணுதான் இல்ல, காசு இல்ல. அங்க தோத்து போறோம். ஆனா அது தோல்வி அல்ல. என்னுடைய அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க பாரு, மக்களிடம் நீ எத்தனையோ முறை தோர்த்து விட்டாய், அற்ப தேர்தலில் மட்டும் தானடா நீ வெற்றி பெறுகிறாய் என்று. அதுதான் நடக்குது. அற்ப தேர்தல்ல மட்டும்தான் நீங்க வெற்றி பெறுறீங்களே தவிர இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்குனாலும் என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஜார்ஜ் கோட்டையில ஏறுவார். அது மிக விரைவில் நடக்க வேண்டுமானால் இந்த 24 எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள். அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் கேட்கிறேன் ஒரு வாய்ப்பு. அந்த நம்பிக்கை வரும் பட்சத்தில் மொத்தமும் 234-26 எங்களது கைவசப்படும். எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே, எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை வந்துவிட்டது. இன்றோடு ஒரு வாரத்திற்கு மேலாக நாங்கள் பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டோம். எதிர்கட்சியினர் வந்து நேரடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. இப்ப கூட
திமுக கரவேட்டி கட்டினவர் நேரடியாக எங்கள் அண்ணன்ட்ட வந்து பணிவாக கையை கொடுத்துட்டு போறாரு. அதனால எங்களால் திட்ட கூட முடியல. அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்கு. காசு கொடுக்குறாங்கன்னு வேலை செய்கிறாங்களே தவிர உணர்வு எல்லாம் இங்கே தான் இருக்கு. அதனால அவங்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்றி தருவீர்கள். இந்த எளிய மகளை, உங்கள் வீட்டு பிள்ளையை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.